Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அப்சா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து வருகிறோம். ரமலான் நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நன்மைகளை சொல்லியும் அதிகமாக எச்சரித்தும் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நேரத்தை கருதி ஒன்று அல்லது இரண்டு ஹதீஸுடைய செய்தியை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஏன் நோன்பு நோக்கிறோம், எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் என்பதை கொஞ்சமாவது தெரிந்து கொண்டு நாம் நோன்பை ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பை பற்றி முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக ரசூல் சொல்லி கொடுத்தாங்க. யார் ஒருவர் நோன்பை அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்ப்பவர்களாக நம்பிக்கையை முழுமையாக வைத்து நோக்கிறாரோ, இதுதான் கண்டிஷன். ரசூலுல்லாஹ் சொன்ன கண்டிஷன் அது. முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அதற்கான கூலி எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கிறாரோ, அப்படி நோன்பு நோற்றுவிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஒரு சுபத்தைக்கு சொன்னாங்க. இது பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி தான் இருக்கு. ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்டு விட்டால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். அந்த பாவங்களை நம்ம வகைப்படுத்தணும். இந்த முக்கியமான காலகட்டத்தில் எந்த பாவங்களை வகைப்படுத்தணும்? நாம செய்கிற பாவங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சொந்தமாக சொல்லல, குர்ஆனுடைய வசனங்கள், இன்னும் நபிகளுடைய அடிப்படையில் நான் சாராம்சம் மட்டும் சொல்றவங்களுக்கு 3 வகையாக நாம் பாவங்களை பிரிக்கணும். ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, ஒரு வகை பாவம் நாம செஞ்சிருக்கோம், அந்த பாவத்தின் மூலமாக மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த வகை பாவங்களை அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக நம்மை அல்லாஹ் மன்னித்து விடுவார். 2வது வகை பாவம் இருக்குது. அது நம் மூலமாக அடுத்தவர்கள் பாதித்து இருக்கிற பாவங்கள். நாம் அந்த விஷயம் செஞ்சிருக்கோம், அந்த விஷயம் மூலமாக நம்மை சார்ந்தவர்கள், மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், மக்கள், யார் வேணாலும் இருக்கிறாங்க. அந்த பாவத்தின் மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் முதல்ல தீர்வு கண்டாக வேண்டும். இந்த மாதத்தில் அது நமக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு நாம செஞ்ச பாவம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மோசடிகள் அதில் வரும், ஏமாற்றுதல் வரும், வேறு விதமான உரிமை மீறல்கள் வரும். எல்லாம் பாவமாக கருதப்படும் அல்லாஹ்விடத்தில். அதை ரொம்ப ஜாக்கிரதையான பாவம் இருக்குது. ஏன்னாக்கா இந்த பாவத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் மன்னிப்பதில்லை, சம்பந்தப்பட்டவர்கள் மன்னித்தாலே தவிர. இந்த 2வது வகை பாவத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால், மௌத்து விட்டால் அங்கே போய் நின்றோம்னு சொன்னாக்கா, அங்கே முழுமையாக அமல்கள் தான் பரிகாரமாக எடுத்து கொடுக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு. நம்ம அதிகமாக தொழுதிருப்போம், நோன்பு விட்டிருப்போம், தக்காத்து கொடுத்துருப்போம், இன்னும் உமரா செஞ்சிருப்போம், செஞ்சிருப்போம், நல்ல காரியம் செஞ்சிருப்போம். அது அமல் இருக்குல்ல, அந்த அமல்கள் நாம் அவங்களுக்கு செஞ்ச அந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் முஃப்லிஸாக ஆகிவிடுவார்கள் என்று நான் சொல்லி கொடுக்குறாங்க. சகாபாக்கள் முஃப்லிஸ்னா யாருன்னு சொல்லி, முஃப்லிஸ்னா யாருன்னு சொன்னாக்கா, நிறைய அமல் செஞ்சிருப்பாரு,
நன்மைகள் அவருடைய மதிப்புகள் இருக்கும். அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவார். அது யாருன்னு கேட்கும்போது விழுந்து கொடுக்குறாங்க சுத்தராசன். அதனால் அந்த வகை பாவத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது வகை பாவம் இருக்குது. 3வது என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பான் நம்ம கடமையான விஷயங்கள்ல. அந்த கடமையான விஷயங்களை கட்டளையிட்டு இருக்கும் பொழுது அதை நாம் சரியாக நிறைவேற்றாமல் இருந்திருப்போம். கடந்த காலங்களிலேயோ அல்லது ஒருவர் இந்த போன ரமணான்லேருந்து இந்த ரமணான் வரை உள்ள காலங்களிலேயோ அல்லாஹ் சொன்ன கட்டளைகள் இருக்குல்ல, கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் தொழுகையாக இருக்கட்டும், இபாதத்தாக இருக்கட்டும், மற்றபடி உறவு முறைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஜக்காத்து போன்ற கடமைகள், இவைகள்லாம் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள். அந்த கடமையாக்கப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமாக அல்லாஹ் மன்னிக்காத பாவம் ஒன்று இருக்குது. அதுதான் ஜக்காத்தை பற்றியது. ஜக்காத் என்னன்னு சொன்னாக்கா, எதை நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டு அங்கே வந்தீர்களோ அந்த பொருள்களும் அந்த தங்கமும் வெள்ளியும் அங்கே சூடு போட்டு அதுவும் பழுக்க காய்ச்சி சூடு போடப்படும் என்று அது பரவசனம் நல்லா சொல்லுறேன். அதில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். 3 பாவத்தையும் பார்த்துக்கணும். இந்த 3வது வகை பாவத்தை சில பேர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். உதாரணமாக அல்லாஹ் சொன்ன தொழுகையை நிறைவேற்றாதவர்கள். இன்னொரு தக்காத்துக்கு வந்தால் கிடையாது. தக்காத்து கண்டிப்பாக அங்கே என்னென்ன அவங்க கண்டிப்பாக தன்ன நல்லா பதிவு செஞ்சாச்சு. தொழுகை இபாதத்துகள் உம்ரா ஹஜ் போன்ற விஷயங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பதாகவும், நாடாவிட்டால் அதை பற்றி அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்ல கிடையாது. நாடினால் தான் மன்னிப்பாங்க. அதனால் அதுவே ஆதரவு வைக்க வேண்டியது ரமலான் மாதத்தில். என்னண்டு நான் கடமையை தவிர இருக்கிறேன் என்று செல்லாவிடத்தில் சொல்லி அந்த கடமையை மீண்டும் சரியாக செய்வதற்கு ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அந்த கடமையை செய்வர்களாக ஆக வேண்டும். இது ஒன்று இந்த மத சப்ஜெக்ட். இது ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். திருப்பி அரசுல எச்சரிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன எச்சரித்தாங்க? மன்னம் எத கவுல சூரி அமலபிகி பலைசல் இல்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐயத தாமஹு வ ஷராபஹு. இப்படி இந்த வாசகமும் ஹதீஸ்ல வருது. என்ன அர்த்தம் சொன்னாக்கா, நோன்பு நோக்கின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவர் அவர் பொய் சொல்வதையும் பொய் சொல்வதற்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் விடவில்லை என்று சொன்னால், இவர் சாப்பிடாமல் இருப்பதிலும் குடிபானங்களை குடிக்காமல் இருப்பதிலும் எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. இது எச்சரிக்கப்பட்ட விஷயம். என்னது? நோன்பு என்பது நீ சாப்பாட்டை விடுவதும் தண்ணீர் குடிக்காமல் விடுவதும் மற்ற எதையெல்லாம் எல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை செய்யாமல் இருப்பது மாத்திரம் கிடையாது. மாறாக பொய் சொல்பவர்களாக இருந்தால், அந்த பொய் சொல்வதற்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் அதையும் இந்த மாதிரி விட்டுவிட வேண்டும் என்று சொல்ல எச்சரிக்கிறாங்க. ஒருவேளை நான் பழைய மாதிரி தான் இருப்பேன், நான் பொய் சொல்லுவேன், பொய் சொல்லி தான் நான் எல்லா விஷயம் செய்வேன், அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து இருக்குன்னு சொன்னாக்கா சாப்பிடாம இருந்த பிரயோஜனம் இல்லை, நீங்கள் குடிபானத்தை விட்டாலும் பிரயோஜனம் எச்சரிக்கிருக்காங்க. இதுலேயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனமாக முக்கியமான சப்ஜெக்ட் ரமலானில் விடுவோம். முக்கியமான சப்ஜெக்டுங்கிறது பாவ மன்னிப்பு தேடுதல், அந்த பாவங்களை வகைப்படுத்துதல், 3ஆக வகைப்படுத்துதல், அதற்கான பரிகாரத்தை கண்டுகொள்ளுதல். அதற்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகளில் நம்மை நாமே ஒரு ஆய்வு செய்து கொண்டு நாம் உண்மையாக இருக்கிறோமா அல்லது பொய்யாக இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் ஆலோசனை செய்து பார்த்து, நமக்குள்ளே ஆலோசனை செய்து பார்த்து, அதற்கு பிறகு அந்த ரசத்தால் சொன்ன மாதிரி அந்த சாப்பிடாமல் இருப்பதும், அந்த குடிமணத்தை குடிக்காமல் இருப்பதும், மற்ற எதையெல்லாம் கண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பதும் என்ற ஒரு முழுமையான விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த வருட நோக்கை நோக்க வேண்டும் என்று நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை வகைப்படுத்தி நம்மளே ரெஃபர் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக யாராவது பாதிப்பு அடைந்திருந்தார்கள் சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்துவிட வேண்டும். அதற்கு பிறகு உண்மையான நோன்பு அல்லாஹ்வுக்கு சொன்ன எதை கபூலாக்குகிறானோ அந்த நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் என்று நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டு முழு ரமலான் மாதத்தை நம்மெல்லாம் முழுமையாக கழிக்க வேண்டும். மற்றபடி சாப்பிடுதல் அதெல்லாம் பார்த்து தடை செய்யவில்லை. நல்லா சொன்ன குழு வச்சிருப்பு 10 வயது நடக்கும்போது கைத்து ரசோதிச்சு நைட்டு கூட நல்லா சாப்பிடுங்க. நல்லா இல்லை அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. யார் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் சொல்லுவாங்க கம்மியாக சாப்பிடணும். ஒரு பேருக்கு அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. மாதிரி தவணும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் எந்த முறையும் நம்ம சமுதாயம் இதுவரை வைக்க வேண்டும். மற்ற வரைக்கத்தால் எல்லா வீடுகளிலும் எப்போதும் உள்ள செலவினங்களை விட அதிகமாக செலவு தான் ஆகிறது. எப்போதும் சாப்பிடுறதை விட அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நல்லா வரக்க செய்யலாம். எல்லா இடங்களிலும் மிதமிஞ்சி அளவில் வரக்கத்துக்கு இந்த மாதத்தில் கிடைக்குது. அதை பற்றி அதெல்லாம் அந்த கவனம் நமக்கு இல்லை.
என்கின்ற கதையும் கிடையாது. அதனால் அதையும் பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் முக்கியமான மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் கவனம் செலுத்தி நாமும் இந்த நோன்பை இன்ஷா அல்லாஹ் நோக்க வேண்டும். நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு இந்த சரியான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே தெரிஞ்சதான் விட்டுறாதீங்க. திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்க மோது வரைக்கும் மார்க்கம் என்பது திருப்பி திருப்பி சொல்வது தான். அது தெரிஞ்சு சொல்லித்தானே இது ஏற்கனவே சொல்லியிருக்க முடியல தெரியும் அப்படிலாம் இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு அது நினைவு வரும். நினைவு வந்து சரியான நோன்பாக நாம் நோக்க ஆரம்பித்து விடுவோம். அதற்கான ஏற்பாடுகளும் நம் பள்ளிவாசல் எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க விஷயங்களாக மார்க்கத்து விஷயத்துக்காக நுகர்த்துறைக்கு பயன், அதுக்குள்ள 20 அதுக்கான ஏற்பாடுகள், 20 இடையில ஒரு பயன், பெண்களுக்கான ஏற்பாடு, இப்படி எல்லாமே மாஷா அல்லாஹ் சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்காக அது மாதிரி பெண்களுக்காக தனி இடங்கள், அவர்களுக்கான இடங்கள், அவர்களுக்கான எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் குறிப்பாக ஆலிமா படிக்கக்கூடிய பெண்களும் இந்த வருடம் கிளாஸ் அவர்களுக்கு வந்து அவர்களும் இந்த வருஷம் ஒரு புது பயிற்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாரும் சில ஒத்துழைப்பு உங்கள் வீடு உள்ள பெண்கள், சகோதரிகள், பிள்ளைகள் எல்லோரையும் கலந்து கொள்ள செய்து மார்க்க விஷயங்களிலும் தினம் தினம் உபதேசம் கிடைக்கும் பொழுது அந்த நோன்பு சல்லா முழு பயனை அடையும் சல்லா ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை சரியாக அமைத்துக் கொண்டு இந்த ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானில் அல்லாஹ் தூதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அந்த நோன்பாக நம்முடைய நோன்பாக வேண்டும் என்ற நியத்தோடு அல்லாஹ் நம்மை கபலாக்க வேண்டும். பல ரஹ்மான் நம்முடைய எல்லா நல்ல எண்ணங்களையும் கபலாக்கி எல்லா மக்களுக்கும் இந்த விஷயம் செல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய நடைமுறைகளை மாற்றி அமைக்க அல்லாஹ் போதுமானவர். ரஹ்மான் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஈமான் கொண்ட நல்லறங்கள் செய்கிற அனைவர்களுக்கும் இந்த நோன்பை அல்லாஹ் கபலாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல துவாவோடு நாமெல்லாம் வாழ வேண்டும். பல ரஹ்மான் அருள்பாலிப்பானாக. பார்க்கிறதான இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.